15ஆம் தேதி கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூரில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக 666 பேர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள இந்த கனியாமூர் கிராமம். இந்த கிராமத்தில் தனியார் பள்ளி இயங்குகிறது. இதில் 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த போது அதற்கு ஏற்பட்ட போராட்டமானது கலவரமாக மாறி இதில் முதல் முறையாக ஏற்கனவே 4 வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. முதல் முறையாக பள்ளி வளாகத்தின் உள்ளே நடைபெற்ற வழக்கு வருகின்ற 15ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக இந்த வழக்கில் அன்றைய தினம் ஒரே நேரத்தில் 666 பேர் நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முதல் நபராக அந்த பள்ளி மாணவியில் இருந்த ஸ்ரீமதியின் தாயார் செல்வி, 2வது நபராக கடலூர் விசிக மாவட்ட செயலாளர் திராவிடமணி, 3வது நபராக செல்வி, அவரது அண்ணனும் இறந்த மாணவியின் தாய் மாமாவுமான செந்தில் முருகன், 3 நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அன்று போடப்படும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.